அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் மிளகாய்த்தூள் அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் அப்படின்னு 2 வகையான மசாலா எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் தேங்காய் பாலில் புளி கரைசல் 2 பச்சை மிளகாயும் அதோடு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நல்லா புளிஞ்சு விடணும். அதை அப்படியே போட்டுறணும். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதில் 2 கரண்டி நம்ம அதில் சேர்த்துக்கறணும். சேர்த்து நல்லா கையால் ஒரு பிணைஞ்சு விட்டுக்கறணும். அது நல்லா அந்த கரைசல் பிணைஞ்சு, அதாவது கலந்துற வரைக்கும் நம்ம நல்லா பிசையணும். இப்போ தக்காளி எல்லாமே அந்த விதை எல்லாத்தையுமே அதை எடுத்து தான் பிசையணும். இப்போ நல்லாவே கலந்துருச்சு. அந்த மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம வெட்டி போடுறத விட கையால் பிணைஞ்சு விட்டால் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ தாளிப்புக்கான தேவையான பொருட்கள், நான் ஒரு 20 சின்ன வெங்காயம், 4 தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து நன்றாக வதக்கிக்கணும். இப்போ நல்லா 2க்கும் ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லாவே வதக்கணும். இப்போ வதக்கினதுக்கு அப்புறமா சோம்பு, வெந்தயம் இந்த 2யுமே சேர்க்கணும். இது மீன் குழம்புக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ இது நாளையும் நல்லா கலந்துட்டு அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க கரைசல் இருக்கு இல்லையா, அதை இந்த தாளிப்போடு சேர்த்துக்கறணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு அதை ஒரு 5 நிமிஷம் மூடி அதை கொதிக்க வைக்கணும். அதை நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிடணும். அதை நல்லா அந்த தாளிப்போடு இந்த கரைசல் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம மூடி போடணும். இப்போ மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் அது அடுப்பில் இருக்கட்டும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் அந்த மூடியை நம்ம திறந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நுரையாக வரும். இது மீன் குழம்புக்கான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷாக்கி வச்சுருக்க மீன் துண்டுகளை இந்த குழம்புல சேர்த்துக்கறணும். நல்லா ஒவ்வொரு மீன் துண்டுகளுக்கும் கேப் இருக்கும்படி நம்ம சேர்க்கணும். அப்போ தான் அந்த மீன் சீக்கிரமே வேகும். இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் சேர்த்ததுக்கப்புறமா திருப்பி ஒரு 5 நிமிஷம் அதை மூடி போட்டு வைக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம திறந்தோம் அப்படின்னா இந்த மீன் குழம்புல உள்ள மீன் துண்டுகள் நல்லாவே குக் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோதான் மீன் குழம்போட ரெசிபி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.